ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லூம் சோலாரோட மோனோ பெர்க் பேனல் தான் பார்க்க போகிறோம். இந்தியாஸ் நம்பர் 1 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு சொல்லலாம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 190 வாட்ஸ் மோனோ பெர்க் பேனல். ஓகேங்களா, ஸோ இப்போ அன்பாக்சிங் பண்ணிடலாம். மோனோ பெர்க்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஃபிசியண்டான பேனல். இது வந்து பார்த்தீங்கன்னா லோ லைட்லேயும் உங்களுக்கு வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும், கரண்ட் அண்ட் வோல்டேஜ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போதைக்கு இந்த வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் பண்ணியிருக்கேன், பட் அதுவே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இது ரொம்ப லென்த்தியான வீடியோ, ஸோ அது வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் பண்ணியிருக்கேன். பேனல் வந்து அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பாக்ஸ் எல்லாம் பக்காவாக போட்டு கவர் பண்ணியிருந்தாங்க. ஒரு வழியாக அன்பாக்சிங் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பேனலை பார்த்துடலாம். பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக் கலரில் இருக்குது. குவாலிட்டி வந்து நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது. பேனல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ குவாலிட்டி வைஸ் எந்த இஷ்யூஸும் இல்லை. ஓகேங்களா, ஸோ இப்போ பேனலில் திருப்பி பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது செக் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ப்ரிண்ட் அவுட் பண்ணி ஒட்டியிருக்காங்க. அதாவது டிஃப்ரெண்ட் ரேட்டிங்கில் வந்து அவங்க டெஸ்ட் பண்ணி ஒட்டியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் க்ளோஸ்அப்பில் போகிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 மீட்டர் 4 ஸ்கொயர் mm டிசி கேபிள் வித் MC4 கனெக்டரோட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரேட்டிங்ஸ் வந்து கீழே ஒட்டியிருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து பின்னாடி இருக்குது. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து லூம் சோலாரோட ரேட்டிங்ஸ் வந்து பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 190 வாட்ஸ் பேனல். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் பவர் வந்து பார்த்திங்கன்னா 190 வாட்ஸ். ஓகே, மேக்ஸிமம் பவர் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 20 வோல்ட், மேக்ஸிமம் பவர் கரண்ட் 9.5 ஆம்பியர், ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் 9.8 ஆம்பியர், ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் 25 வோல்ட்ஸ். ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டிங்ஸ். பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சோலார் பேனலில் வந்து சூரிய வெளிச்சத்தில் வச்சுட்டு எவ்வளோ கரண்ட் வோல்டேஜ் வருதுன்னு செக் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்டிமீட்டரில் இருக்கிற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எடுத்துகிட்டு பேனலில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவோட கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, மல்டிமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியரில் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஆம்பியரில் செட் பண்ணிவிட்டு செக் பண்ணுறேன். செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1.67 வருது, 1.66, அதாவது ஸ்டெடியாக 1.6 வருது. ஓகேங்களா, அடுத்து வோல்டேஜ் செக் பண்ணிக்கிறேன். வழக்கம் போல் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிட்டு செக் பண்ணும்போது 21.7 வருது. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேனலில் வந்து ஓட்டில் மேலே கட்டிட்டேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கம்பி யூஸ் பண்ணி நல்லா டைட்டாக கட்டிட்டேன். ஸ்டாண்ட் நான் யூஸ் பண்ணல. ஓகேங்களா, ஸ்டாண்டுக்காக கொடுத்துருக்க 4 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஹோல்ஸ் அந்த ஹோல் யூஸ் பண்ணி கட்டுக்கம்பி வச்சு கட்டிட்டேன். அதுக்கப்புறம் ஒயர் வந்து ஓடிலோட கேப் யூஸ் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகேங்களா, வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மல்டிமீட்டர் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு வோல்டேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ண போகிறேன், செக் பண்ணி சொல்ல போகிறேன். வழக்கம் போல் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கனெக்ட் பண்ணிட்டு மல்டிமீட்டர் வோல்டேஜில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 21.4 வருது. ஓகேங்களா, அடுத்து கரண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டைம் 10 o'clock செக் பண்ணுறேன். 6.47 வருது. எடுத்துகிட்டு திருப்பியும் ட்ரை பண்ணுறேன். 6.47, அதாவது ஸ்டெடியாக 6.47 வருது. ஏன்னா சன்லைட் ஸ்டெடியாக இருக்குது, பட் மார்னிங் டைம்ங்கிறதுனால உங்களுக்கு 6.47 தான் வருது. அடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 12 AM செக் பண்ணுறேன். ஓகேங்களா, அதாவது பார்த்திங்கன்னா எவ்வளோ வருதுன்னா 7.54 வருது. எடுத்துகிட்டு திருப்பியும் ட்ரை பண்ணுறேன். 7.55 வருது. அதாவது ஸ்டெடியாக 7.5 இருக்குது. மேக்ஸிமம் 8.47 வரைக்கும் நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனல்லேருந்து வர பவரை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 3 விதமாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அதை பற்றி பார்த்துக்கலாம். ஸோ முதலாவதாக பார்த்திங்கன்னா சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி சோலார் பேனல்லேருந்து வர பவரை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா சோலார் இன்வெர்ட்டர்லேருந்து வர இன்வெர்ட்டரை யூஸ் பண்ணி சோலார் பேனல்லேருந்து வர பவரை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லைனா டேரெக்டாகவே சோலார் அப்ளைன்சஸ் வந்து சோலார் பேனலுடன் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து பவரை யூஸ் பண்ணிக்க முடியும். இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம சோலார் பேனல்லேருந்து வர பவரை யூஸ் பண்ணுறதுங்கிறது பார்த்துக்கலாம். சோலார் பேனலில் இருந்து வர பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரில் கனெக்ட் பண்ணிக்கணும். பேட்டரியில் இருக்கிற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா
சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா டிசி லோடை வந்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் இருந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இதில் வந்து ஏசி அப்ளைன்சஸ் யூஸ் பண்ணிக்க முடியாது. அப்படி நீங்கள் ஏசி அப்ளைன்சஸ் யூஸ் பண்ணணும்னா டிசி டு ஏசி கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஹோம் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் கன்வெர்ட் பண்ணி ஏசி அப்ளைன்சஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோலார் இன்வெர்ட்டரை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம சோலார் பேனல்லேருந்து வர பவரை யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனல் சீரீஸாகவும் பேரலாகவும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு MPPT சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரில் கொடுத்துட்டு பேட்ரியை வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேரலாக கனெக்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு MPPT சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 2 பேட்ரி யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட சிங்கிள் பேட்ரி இருந்தாலும் நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் வந்து டைரெக்டாக MPPT சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏசி லோடு வந்து இன்வெர்ட்டர்லேருந்து எடுத்திருக்காங்க. உங்களுக்கு டிசி லோடு வேணும்னா டைரெக்டாக பேட்டரியிலேருந்து எடுத்துக்கலாம். சில இன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த MPPT சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் இன்பில்டாகவே இருக்கும். இந்த சினாரியோவில் வந்து பார்த்திங்கன்னா பேனல் அதுக்கப்புறம் பேட்டரி வந்து டைரெக்டாக நீங்கள் இன்வெர்ட்டரில் கொடுத்துடலாம். அதில் இன்வெர்ட்டர்லேருந்து ஏசி லோடு நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். டிசி லோடு வந்து அஸ் யூஸ்வல் நீங்கள் பேட்டரியிலேருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து டிசி அப்ளைன்சஸ் வந்து நீங்கள் சோலார் பேனலில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டைரெக்டாக அப்ளைன்சஸ் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது ஒர்க் ஆகும். பட் இந்த சினாரியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிசி அப்ளைன்சஸ் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். வெயிலை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் அதுக்கப்புறம் கரண்ட் வந்து மாறி மாறி வந்துட்டுருக்கும். ஸோ அந்த சினாரியோவில் உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இல்லைன்னா டிசி அப்ளைன்சஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.